உச்சநீதிமன்றத்தில் ஒரு விசித்திரமான வழக்கு என்னன்னா, சென்னை அண்ணா நகரில் ஒரு 10 வயது பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது என்று பெற்றோர்கள் புகார் அளிக்க சென்ற போது அந்த பெற்றோர்களை இரவு முழுக்க காவல் நிலையத்தில் உட்கார வைத்து துன்பப்படுத்தி அதற்குண்டான வழக்கை பதிவு செய்யவில்லை. ஆனால் அந்த பெண் குழந்தை மருத்துவமனைக்கு கீழ்பாக் மருத்துவமனையிலே பரிசோதனைக்கு உட்படுத்த போது பாலியல் வன்கொடுமை நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்டு அந்த மருத்துவமனை அவர்களுக்கு காவல்துறைக்கு புகார் கொடுக்கும் போது புகாரை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. புகாரை பதிவு செய்தார்கள். இந்த காலதாமதத்திற்கு பத்திரிகைகளே செய்தி வர வழக்கறிஞர் நண்பர் சூரிய பிரகாசம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே இதை முறையீடு செய்ய வழக்கம் தானாக முன்வந்து உயர்நீதிமன்றம் வழக்கை எடுத்தது. அதன் விசாரணை போது அதிலே ஏற்பட்ட குளறுபடிகளும் காலதாமதங்களும் வெளிப்பட்டதனால் உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட்டது. ஆனால் நம்ம தமிழக அரசு எவ்வளோ புத்திசாலியாக இருக்க வேண்டும் பாருங்க. இந்த வழக்கை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது, மேல்முறையீடு செய்தது. அந்த மேல்முறையீட்டில் மூத்த வழக்கறிஞரான முகில் ரோஹித் வாதிடுகிறார். அவருடைய கட்டணங்கள் பல லட்சம் ரூபாய். யாருடைய பணம்? உங்கள் பணம், எம் பணம். எதற்காக மேல்முறையீடு? சிபிஐ வேண்டாம். ஏன்? சிபிஐயும் ஒரு விசாரணை அதிகாரிகள் தானே. இதில் என்ன தவறு இருக்குது? அவர்கள் விசாரித்தால் என்ன ஆகிவிடும்? நடக்கட்டுமே, இது பாலியல் வன்கொடுமை வழக்கு தானே இது. ஆனால் அவர்களுக்கு விசாரணை கூடாது என்று வழக்கு தொடுக்கப்பட்டது, மேல்முறையீடு. அதில் உச்சநீதிமன்றம் சிபிஐ வேண்டாம், ஆனால் காவல்துறையும் வேண்டாம், ஒரு தனிப்பட்ட குழு எழுவர் கொண்ட ஒரு குழுவை அமைத்து விசாரிக்க வேண்டும். அந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் மூன்று பெண்கள் இருக்க வேண்டும். அதிலே அந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் நேரடியாக தேர்வு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். மேலும் அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது என்று உத்தரவிட்டு பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. இங்கே நம்ம பார்க்கணும்னாக்கா இந்த காவல்துறைக்கு அமைச்சர் யார்? நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அவருடைய நிர்வாகம் எவ்வளோ பளபளக்கின்றது பாருங்கள். பல லட்சங்கள் நம்ம போட்டு நீதிமன்றத்தில் இதெல்லாம் வாதாடணுமா? யார் வீட்டு பணம்? உங்கள் வீட்டு பணம்னா இந்த மாதிரிலாம் வீணடிப்பீங்களா? எவ்வளோ வீணடிக்கிறீங்க? விசாரணை நடக்கட்டுமே. ஒரு ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறையினுடைய பணி. ஆனால் அது செய்யவில்லை என்றதான் மேல்முறையீடு செய்யப்படுகிறது. சிபிஐ வருகிறது. சிபிஐ வேண்டாம் என்று நீங்கள் மேல்முறையீடு செய்கிறீர்கள். என்ன வேடிக்கை! இது எல்லாம் வெட்கமாக இல்லை உங்களுக்கு?